ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எனக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் ஆக போகுது. நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும்னு நினச்சேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட ஷாக் கிட்ட சொல்லன்னு பார்த்தேன். அப்போ தான் எல்லாமே திடீர்னு மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிற இந்த மொமெண்ட் திடீர்னு ஒரு பொண்ணு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ரோட்டில் ஹீரோடைய தங்கச்சியும் ஹீரோயுடைய தம்பியும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு ரவுடி கும்பல் துரத்துக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த ரவுடிங்களை ஒருத்தவன் ஹீரோடைய தங்கச்சி முதுகலே குத்திடுறான். அப்போ ஹீரோயின் தம்பி தான் கூட இருக்கா. அந்த பொண்ணை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்துடுறாங்க. அந்த பொண்ணை குத்துனது பத்தலன்ட்டு ஹீரோயினியும் கத்திய வச்சு குத்த வரா. அப்போதான் ஹீரோ வந்து தடுத்து அந்த கத்தி குத்த அவர் வாங்கிக்கிறாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோடைய அம்மா ஹீரோயினை பயங்கரமா பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஒன்னால தாண்டி என் பையன் இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உன் கேங்ஸ்டர் தம்பியால என் பொண்ணே இறந்து போயிட்டா. அதுக்கு தான் உன் தம்பியை இப்போ நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் என் பையோட லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா திட்டி அங்கேருந்து திரட்டி விட்டுறாங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்ராட்ல இருந்திருப்பாங்க. இப்பதான் ஃபேமிலியோட ரிட்டர்ன் ஆகுறாங்க சைனாவுக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா. அந்த பொண்ணு கேட்டா ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு இந்த ஹோட்டல்ல தங்கி இருந்துட்டு நாளைக்கு அந்த சவுத் சிட்டிக்கு போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குழந்தைய வச்சிருக்கிறவரு ஹீரோயின் ஹஸ்பண்டா என்னங்கிறது தெரியல. போக போக தான் தெரியும். ஆனா இப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோடைய என்ட்ரி. ஹீரோயின் ஸ்டே பண்ண போற அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டோட வராரு. அப்பதான் ஹீரோயினும் ஃபேமிலியா அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதை ஹீரோமே பாத்துறாரு. அவருக்கு பார்த்ததுமே பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஹீரோயின் ஃபேமிலியா இருக்கிறது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை விட்டு பிரிஞ்சு போன தன்னுடைய காதலி இப்போ இன்னொருத்தனுக்கு மனைவியா இன்னொரு குழந்தைக்கு அம்மாவா பார்க்கும்போது யாருக்குமே பெரிய ஷாக்கா தானே இருக்கும். இப்போ ஹீரோ காருக்குள்ள தூங்கிட்டு இருக்க அவர் ஃப்ரெண்டு ஷென்னை எழுப்பி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஷா நானே நைட்டு லேட்டா தான் தூங்கணும், எதுக்கு இப்படி என்ன தொலை பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் ஃப்ரெண்டும் புலம்பிக்கிட்டே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்புறம் உள்ளதான் போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு நான் ஆல்ரெடி 2 ரூம் புக் பண்ணியிருந்தேன், அந்த ரூமோட கீ கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு ரூமோடைய ஆக்சஸ் கார்டை எடுத்து கொடுக்குறா. அப்பதான் ஹீரோயின் முகத்தை நோட்டீஸ் பண்றா. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஆக்சஸ் கார்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன ரூ எனக்கு அப்ராட்ல மேரேஜ் ஆகி 5 வயசுல ஒரு குழந்தை கூட இருக்கான்னு சொல்லி அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அந்த பக்கம் ஹீரோவும் வராரு. இப்போ ஹீரோயின் லிஃப்ட்டுக்காக போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி குழந்தை ஹீரோயின் கிட்ட அம்மா எதுக்கு நீங்க நம்ம கூட என்னுடைய பிரதரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சோ ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை கிடையாது, 2 குழந்தைங்க இருக்கு. மேபி 2 பேருமே ட்வின்ஸா கூட இருக்கலாம். அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆக போது ஹீரோயின் தான் உள்ள இருக்கான்னு தெரியாமலேயே ஹீரோ வந்து லிஃப்ட்டை ஓபன் பண்றாரு. அங்க ஆப்போசிட்ல லிஃப்ட் உள்ள ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோக்குமே ஷாக்கா தான் இருக்கு. அதே சமயத்துல ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. பார்த்தா அதுக்கு இந்த குழந்தை வேற பாருங்களேன், இந்த ஹேண்ட்ஸமான அங்கிளை பார்க்கும்போது அப்படியே என் பிரதர் மாதிரி இருக்குன்னு சொல்ல வரா. டக்குன்னு ஹீரோயின் வாயை புத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது சொல்லியிருக்கலாம், இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய ஸ்டாப் பண்றாங்க. அப்ப அவர் ஃப்ரெண்டு என்னாச்சு வா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல இப்போதைக்கு இந்த லெஃப்ட்ல போக வேணாம், நெக்ஸ்ட் டைம் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினியா ஃபேமிலியோட பார்க்கும்போது ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுதே இல்லையோ ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதே எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உன் உயிரை கொடுத்து அவளை காப்பாத்தின, ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன்னை விட்டு அவ ஓடி போயிட்டா. இப்போ புருஷன் புள்ளன்னு ஃபேமிலியோட கொஞ்சம் கூட நர்வஸே இல்லாம வந்து நிக்கிறா. உனக்கு அன்னைக்கு கத்தி குத்துப்பட்டப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவளை தேடி இந்த சிட்டில எங்கெல்லாம் நீ அலைஞ்சிருப்ப. ஆனா இப்போ ஃபேமிலியோட வந்து நிக்கிறா. இதுக்கு அவ வராமலே இருந்திருக்கலாம்னு ஹீரோயினை பிடிச்சதான் தேடிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா ஒன்னும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. நேரா அந்த ரிசப்ஷனிஸ்ட் போயிட்டு ஹீரோயின் எந்த மாதிரியான ரூம்ல தங்கியிருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நார்மலான ரூம், அதாவது ஆர்டினரி ரூம் தான் சொல்றா. நாளையில இருந்து அவங்களுக்கு எல்லா வசதியும் தாராளமா இருக்கிற மாதிரியான விஐபி ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு மட்டும்தான் அவங்க இங்க ஸ்டே பண்ணுவாங்க, நாளைக்கு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வேற எங்கேயே போறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்து தான் இருக்காரு. அங்க இருந்து வந்து ஹீரோ பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்காரு. ஷா என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த ரூயனோட கல்டிவேட் அப்ராட் போய் வேற ஒருத்தவனை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றிருக்கா. ஆனா நீ என்னடானா இன்னுமா அவளுக்கு போய் நல்லது நினைச்சிட்டு இருக்க, என்ன இன்னுமா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் எதுவுமே பேசாம போயிட்டு இருக்காரு. அப்பதான் அவருடைய ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்ணி ஷா என்ன உன் தங்கச்சி எப்படி இருந்தான்னு மறந்துட்டியான்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொன்னதுமே ஹீரோடைய ரியாக்ஷன் அப்பதான் மாறுது. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அப்ராட்ல இருக்கிற அவங்க பையன் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய கியூட்டா ஹீரோனி கிட்ட அம்மா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன், சீக்கிரமா வந்து என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் ரூமை வெக்கேட் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்ட்டு அந்த குழந்தைய மட்டும் அவங்க கூட வந்து அந்த பர்சன் கூட அனுப்பி வச்சுட்டு அவங்க அங்கேயே தான் ஸ்டே பண்றாங்க. மறுபடியும் அந்த ரிசப்ஷனிஸ்ட போயிட்டு நான் ரூமை வெக்கேட் பண்ண போறதா சொல்லியிருந்தேன், ஆனா எனக்கு ஒர்க் இருக்கு, நான் இங்கே தான் தொடர்ந்து ஸ்டே பண்ண போறேன், அதனால அந்த ரூம் கார்டையுமே கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஹீரோ சொன்னதால செக் பண்ணி பார்த்துட்டு சாரி நார்மல் ரூம் எல்லாமே புக் ஆயிடுச்சு, அதனால நீங்க விஐபி ரூம்ல தங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டையுமே எடுத்து கொடுக்குறா. ஹீரோயினும் அந்த கார்டை வாங்கிக்கிட்டு தேங்க்யூ ஜியான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. பரவாயில்லையே ரூயனுக்கு நான் அவளுடைய கிளாஸ்மேட்னு இன்னமும் கூட ஞாபகம் இருக்குன்னு இந்த பொண்ணு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க தம்பியை பார்க்க ஜெயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க தம்பி ஹீரோயினி கிட்ட அக்கா ஃபைனலா என்ன பார்க்க வந்த
வந்துட்டியா என்னுடைய பிரதர் இன்லா ஷா எப்படி இருக்காருன்னு கேட்கறதுக்கு. ஒன்னால தானே அவருடைய தங்கச்சி இருந்தா அப்புறம் எப்படி அவரு நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க தம்பியோட முகத்தை ஹீரோயினுக்கு பார்க்க பிடிக்கல அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி நாளைக்கு மறுநாள் கோயிங்கோடைய பர்த்டே வருது, அவரை பார்க்க அவ கல்லறைக்கு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசலாம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய தங்கச்சி கோயிங்கோடைய கல்லறைக்கு தான் வந்திருக்காங்க. கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து அந்த கல்லறை முன்னாடி வச்சுட்டு அந்த பொண்ணை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அந்த கல்லறைக்கு ஹீரோடைய அம்மாவும் வராங்க. தான் பொண்ணுடைய கல்லறை முன்னாடி ஹீரோயினை பார்த்தோம் தான் ஹீரோடைய அம்மாவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த பொக்கேவை எடுத்து ஹீரோயின் மேலே விட்டு கடைசி எவ்வளவு தைரியம் தான் இங்கே வந்துருப்போம், தம்பியால தான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஒழுங்கா இங்கிருந்து போன்னு சொல்லி திட்டி விடுறாங்க. என்ன பேச முடியும், தான் தம்பியால இவ்வளவு பெரிய இழப்பு வந்துருச்சு, அதனால எதுவுமே பேசாம அங்கிருந்து சைலண்டா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில நினைச்சுக்கிட்டே ஹீரோடைய தங்கச்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இறந்தா நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய தங்கச்சியும் ஹீரோயினுடைய தம்பியும் ஹீரோயினை மீட் பண்ண தான் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததால இவங்க 2 பேரும் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அங்க ஹீரோயின் தம்பியை டார்கெட் பண்ணி சில ரவுடிங்க வந்திருப்பாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் தம்பியை ஒரு அராத்து, இந்த ரவுடிங்களுக்கும் ஹீரோயின் தம்பிக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அங்க அந்த ரவுடிங்களை பார்த்ததும் தன்னால இந்த பொண்ணுடைய உயிருக்கு எதாவது ஆபத்து வந்துருமோன்ற அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சு ஓடிட்டு இருப்பா. இவனை கொலை பண்ண வந்த அந்த ரவுடிங்க இவன் கூட ஹீரோடைய தங்கச்சி இருந்ததால அவங்கள குத்திடுறானுங்க. இப்படிதான் ஹீரோடைய தங்கச்சி குயின் இறந்திருப்பா. சோ ஒரு விதத்துல குயின் இறந்ததுக்கு ஹீரோயின் தம்பி தான் காரணம். இப்போ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் கிராஸ் பண்ணி அவங்க அம்மா கூட போயிட்டு இருக்காரு கார்ல. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீங்க மட்டும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து கொடையோட கீழே இறங்கிக்கிறாரு. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் மழையில நினைச்சிட்டு வராங்க. அவங்க கிட்ட ஹீரோ எதுக்கு இப்படி மழையில நினைச்சிட்டு வர, நீ மழையில நனைவன்னு தெரிஞ்சு உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை பிக்கப் பண்ண வரலையான்னு கேக்குறாரு. என்ன பத்தி நீங்க அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இப்போ நீங்க எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கார்ல ஏறு, நானே உன்னை போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கார் அரேஞ்ச் பண்ணி ஹீரோ அந்த கார்ல தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் போனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணாம கட் பண்றாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ ஏன் அந்த கால் அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே, ஒருவேளை நான் இருக்கிறதால உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு கேட்கவும் அதை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லவும் ஏதோ எனக்கு தேவையில்லாத வேலையா, உனக்கு இதயன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கத்தி குத்துப்பட்டு எவ்வளவு ஒரு சீரியஸான கண்டிஷன்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், ஆனா நீ என்ன ஒரு தடவை கூட பார்க்க வராம அப்படியே போயிட்டல்ல, என் தங்கச்சி இறந்தப்போ நான் எவ்வளவு பெரிய துயரத்துல இருந்தா, ஆனா அப்ப கூட எனக்கு ஆறுதல் சொல்ல நீ வரல அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோட தங்கச்சி இறந்துட்டான்னு தெரிஞ்சு அந்த ஃபியூனரலை கடந்துக்கவும் ஹீரோவை பார்க்கவும் மறுபடியுமே வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோடைய அம்மா தான் என் பையனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலையா, உன் முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லையா, உன்னை இங்கேருந்து போக சொன்னதா ஹீரோ சொன்னதா ஹீரோயின் அம்மா போய் சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் கிட்ட. அதை உண்மை நினைச்ச ஹீரோயினும் இங்கேருந்து கிளம்பிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் இப்போ ஹீரோ கிட்ட மிஸ்டர் ஷா அன்னைக்கு நீங்க சொன்னதை என்ன மறந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன சொன்னோம்னா புரியாம ஹீரோயினை பார்க்கும்போது உங்களை மாதிரி நோபல் மேனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே மறந்துடும், ஆனா எனக்கு மறக்காதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ எதுக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் வேணா நம்ம 2 பேரையும் ஒன்னா கார்ல பார்த்தா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு, அதனால நான் ஃபர்ஸ்ட் இங்க இறங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி ஹீரோ இருக்கும் போதே அவங்க ஹஸ்பண்டை பத்தி பேசவும் ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன் ஹஸ்பண்ட் மேல உனக்கு ரொம்பவே அஃபெக்ஷன் இருக்கு போல, உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் மேனனும், என் கூட தான் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்லீப் பண்ணணும், ஒன்னால என்ன முடியாத அளவுக்கு என்னுடைய உடம்புல கீரல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆகி ஹீரோவை செவில் அறிஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு ஷேம்லெஸ் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஹீரோவை நல்லா திட்டி விட்டுட்டு அந்த காரை ஸ்டாப் பண்ண சொல்லி அந்த கார்ல இருந்து இறங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோடைய அம்மா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை தான் மீட் பண்ண போனாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல ஹீரோ கிட்ட என்ன போய் அந்த ரூ என்ன பார்த்துட்டு வந்தாச்சான்னு கேக்குறாங்க. இப்போ இதை கேட்கதான் இங்க வந்தீங்களான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, நானும் கேள்விப்பட்டேன் அந்த ரூ எனக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் குழந்தைலாம் இருக்குதாமே, அப்புறம் எதுக்குடா இன்னமும் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, உன் தங்கச்சி குயிங்க எப்படி இறந்தாங்கிறது மறந்துட்டியா என்ன, இதுக்கப்புறம் அந்த ரூயனுடைய ஃபேமிலிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அந்த ரூயனுக்கு தான் மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் குழந்தைலாம் இருக்கே, இது உனக்கு புரியுதா புரியலையா, இதுக்கப்புறம் அந்த ரூயன் பின்னாடி சுத்தத்தை நிப்பாட்டிட்டு வேற ஏதாவது நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஹீரோவோ அவங்க அம்மா கிட்ட நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, என்னுடைய அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நானே என்னுடைய நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ அவர் ரூம்ல உட்காந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் மைண்டுக்கு வந்து போறதெல்லாம் ஹீரோயின் அவங்க ஃபேமிலியா வந்து நின்னதான், நான் தான் இத்தனை வருஷமா ஒன்னையே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ என்ன அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஆபீஸோட ஹெட் ஹீரோயின் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டில நம்மளுடைய முக்கியமான கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கணும், சோ நீ எங்க கூட அந்த பார்ட்டிக்கு வரும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து
அப்பதான் இந்த ஃபைல்ல நம்ம கிளையண்டோட லிஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயினையும் வாங்கி அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேரே நம்ம ஹீரோடைய பேர் தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மொத்த கிளையண்ட்டுமே பார்ட்டிக்கு வருவாங்களா? இதுல மிஸ்டர் ஷான் இருக்கே, அவரும் பார்ட்டிக்கு வருவாரான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஆமா அவர் எப்படி வராம இருப்பாரு, அவர் தான் ஷா குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம நம்ம கிளையண்ட்லயே முக்கியமான கிளையண்டே அவர் தான் சொல்றாரு. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி ஹீரோவை ஃபேஸ் பண்ண போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. அந்த பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த பார்ட்டியில ஹீரோயின் பாஸ் அவங்க கிளையண்ட் கிட்ட, இவங்க தான் ரோயன், யூகேல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க, எங்க கம்பெனியுடைய கிரியேட்டிவ் டைரக்டர்னு சொல்லி எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த ரிசப்ஷன் கேர்ள் அந்த ஜியா இருக்கு இல்லையா, அவ ஹீரோயினை பார்த்துட்டு போட்டோ எடுத்து, ரோயன் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா, ரோயன் தான் நியூ கிரியேட்டிவ் டைரக்டர்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அனுப்பி வைக்கிறா. அங்க ஆபீஸ்ல இருக்கிற ஹீரோவும் அந்த போட்டோ பார்த்துட்டு ஹீரோயின் தான் புதுசா வந்திருக்கிற கிரியேட்டிவ் டைரக்டர்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டே அந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் கிளம்பி போறாரு. பார்ட்டியில ஹீரோயின் அவங்க போட்டுட்டு வந்த ஃபுட்வேர் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதால அவங்க காலு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு. அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ஆப்போசிட்ல ஹீரோ வராரு. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோ ஹீரோயின் கால ஹர்ட் ஆயிருக்கத கவனிக்கிறாரு. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் பாஸ் ஓடி வந்து ஹீரோயினி கிட்ட, இவதான் மிஸ்டர் ஷா குரூப் ஆஃப் கம்பெனியுடைய பிரசிடென்ட்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு ஹீரோயினியும் முன்ன பின்ன தெரியாத மாதிரி, நான் தான் இந்த யூலாங் கம்பெனிக்கு புதுசா வந்திருக்க கிரியேட்டிவ் டைரக்டர்னு சொல்லி தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே சரி நீங்க பேசிட்டு இருங்க, இதோ நான் வந்துறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ அவசரமா போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினி கிட்ட ஜியா வந்து, மிஸ்டர் ஷா ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ரூம் கார்டுமே கொடுக்குறா. அப்படி என்னதான் அவர் நம்ம கிட்ட பேச போறாருன்னா, ஜியா கிட்ட இருந்து அந்த கார்டை வாங்கிக்கிட்டு ஹீரோயினும் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு தான் போறாங்க. அங்க ஹீரோ கிட்ட போயிட்டு, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னதான் அந்த ஜியா சொன்னா, என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அது ஃபர்ஸ்ட் கலட்டுன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஹீரோ தன்னுடைய ட்ரெஸ்ஸை தான் கழட்ட சொன்னா நினைச்சு ஹீரோ கிட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மூளைக்குள்ள குழம்பி போயிச்சான்னு திட்டிட்டு இருக்காங்க. இவ வேற ஒருத்தின்ட்டு அங்க இருந்த ஒரு ஃபுட்வேரை தூக்கி போட்டு, நான் கழட்ட சொன்னது உன் ட்ரெஸ் அல்ல, உன்னுடைய அந்த ஃபுட்வேர்னு சொல்லிட்டு உன் கால் ஹர்ட் ஆயிருக்கு, அதனால உனக்கு ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுமே எடுத்து கொடுக்குறாரு. ஆக்சுவலி அந்த பார்ட்டில இருந்து ஹீரோ அவசரமா கிளம்பி போனதே ஹீரோனிக்காக இந்த ஃபுட்வேரை வாங்கதா. ஹீரோனி கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொடுத்து நீயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும்னு சொன்னவரு அவங்க காலை தூக்கி ஹீரோ தன்னுடைய மடியில வச்சு அவரே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோனிக்கு இவங்களுடைய காலேஜ் டேஸ்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போவும் இதே மாதிரி தான் ஹீரோயின் காலு ஹர்ட் ஆயிருக்கும். இப்ப நடக்கிற மாதிரியே அப்போவும் ஹீரோ தான் ஹீரோயின் காலை பிடிச்சு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த மொமெண்ட்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட, நீ இப்ப எதுக்கு திரும்பி வந்தேன்னு கேக்குறாரு. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அதான் நான் வேணானே என்ன அம்போன்னு விட்டுட்டு நான் செத்த கூட என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, உனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் சீக்கிரமா ஒரு குழந்தைன்னு என்னை விட்டுட்டு மொத்தமா நியூ லைஃபை தேடி போயிட்டியா, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவோ, அன்னைக்கு நீயும் உன் தம்பியும் இல்லைன்னா கண்டிப்பா என் தங்கச்சி இன்னைக்கு உயிரோடு இருப்பா, உங்களாலதான் என் தங்கச்சி இன்னைக்கு நான் இழந்துட்டேன்னு ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. எழுந்து நின்று, உங்க தங்கச்சி இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால தேவையில்லாம என்ன பிளேம் பண்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கிட்ட எதை பேச எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு ஒன்னு பார்த்தாலே சுத்தமா பிடிக்கலன்னு ஹீரோ சொல்றதுக்கு, ஓ அப்படியா, என்ன ஹேட் பண்றதுல தான் நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லா என்ன ஹேட் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போவே ஹீரோ விடாம, உனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுல, உனக்குன்னு குழந்தை கூட இருக்குல்ல, அப்படியே போகாம எதுக்கு திரும்பி வந்தேன்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், நான் சைனாக்கு திரும்பி வந்தது உங்களுக்காக கிடையாது, என்னுடைய கெரியருக்காகவும் என்னுடைய லைஃபுக்காக மட்டும்தான் சொல்லிட்டு போறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.